ஒரு மனுஷனுக்கு காலில் ஒரு அடிபட்டுருச்சுண்டா அந்த இடத்துலயே அடிபட்டுக்கிட்டு இருக்கும். ஏன் அவன் அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி கெட்டக்கூடிய கெடும். ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை வந்த பிறகு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன் அவன் பிரச்சனையவே பேசிக்கிட்டு இருப்பான். இந்த வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும், தோல்வி அடைந்தவருக்கு என்ன வேறுபாடு என்று சொல்லுவாங்க. வெற்றியாளர்கள் அடுத்த கட்ட வெற்றியை யோசிக்கின்றான். தோல்வி அடைந்தவர்கள் அவனுக்கு ஏற்பட்ட தோல்வியை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான். பணக்காரன் பணத்தை யோசிக்கின்றான். ஏழை ஏழ்மையவே யோசித்துக் கொண்டிருக்கின்றான். ஆக எதை நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீர்களோ அதுதான் நடக்கும். நல்லதா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கே கெட்டதா நடக்குது அப்படின்னா இதை நீங்க உள்ளே இருந்து ஆய்வு செய்ய வேண்டும். அவங்க செய்யற நல்லது என்பது கொஞ்ச நேரமாக இருக்கலாம். மற்ற அதிகமான நேரங்கள் கவலைப்படுவதோ நம்பிக்கை இல்லாமையோ இருக்கலாம். இப்ப 1/2 மணி நேரம் நான் நல்லா இருப்பேன் என்று நினைத்து கொண்டு பிறகு 5 மணி நேரம் சோர்ந்து போய் நான் எப்படி நல்லா இருப்பேன், எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான் வரும் என்று நினைத்து கொண்டிருந்தா ரெண்டுமே நம்பிக்கை தான். இந்த 2 நம்பிக்கைகள் எது பெருசாக இருக்கிறதோ அதுதான் அவனை ஆட்சி செய்யும், அதுதான் உலகத்தில் பரவும், அதுதான் அவன் வாழ்க்கையாக மாறும்.